பிள்ளைகளை நல்லா படிங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார். உண்டார் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயவர் ஆயினும் தமியர் உண்டலுமிலரே. பிறர் அஞ்சுவர் அஞ்சி புகழனின் உயிரையும் கொடுப்பர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். புகழுக்காக உயிர் கொடுப்பார்கள், பழி என்றால் உலகத்தையே கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நாடு சீர்கெட்டு கிடக்கிறது. இதை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. சாதி எண்ணமே எனக்கு கிடையாது. நான் படிக்கிறப்ப என் ரூம்மேட் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. நான் பிரசிடென்சி காலேஜில் விக்டோரியா ஹாஸ்டலில் தான் இருந்தேன். எங்கள் ஹாஸ்டலில் என் ரூம்மேட் என்ன ஜாதின்னு தெரியாது. இப்பொழுது நான் ரொம்ப இருதயத்தை ஈட்டி வச்சு குத்துது. இந்த பிரசிடென்சி காலேஜில் அருவாளும் ஈட்டி வச்சு சண்டை போடுறாங்க பையங்க. எல்லாரும் அல்ல, 2000 மாணவர்களில் ஒரு 20 மாணவர்கள் பத்திரிகையில் படிக்கிறாங்க. மாணவர்கள் அறிவாள் கத்தி சோடா பாட்டிலோடு போய் சண்டை போட்டாங்கன்னு லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் கெட்ட பேர் வருது. சேருது யாரு? ஒரு அதிகபட்சம் ஒரு 50 பையங்க. பஸ் டேயில் அதிக பக்கம் கலாட்டா பண்றது யாரு? ஒரு 30 பையங்க. வேண்டாயா, காலேஜுக்குள்ள கத்தி அதிகபட்ச சண்டை வந்தா கன்னத்தில் அடிச்சுக்கிடுவாங்க, பிறகு ஒன்னா சேர்ந்துக்கிடுவாங்க. ஐயா, அருவாக்கம்பு எடுத்துட்டு போறீங்களேயா. நான் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு சொல்றேன், பையங்களுக்கு சொல்றேன், காலேஜுக்குள்ள ஸ்கூலுக்குள்ளே அருவாள் எடுத்துட்டு போறது, கத்தி எடுத்துட்டு போறது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. தயவு பண்ணி சொல்றேன் தம்பி, கோபம் வந்தா லேசா சண்டை போட்டால் பிறகு சேர்ந்துக்கிடுங்கப்பா. சாதி அடிப்படையில் தான் கோஷ்டி சேராதீங்கப்பா. இந்த பிரசிடென்சி காலேஜில் நான் படித்த 2 வருஷம் நான் காலேஜ் ஆரட்டராக இருந்தேன், தமிழ் மன்ற தலைவராக இருந்தேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இது. இந்த மணலில் தான் தினம் ராத்திரி வந்து உட்கார்ந்துருப்பேன். இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கு. தம்பிகளே, என் பேர பிள்ளைகளே, சாதி மத அடிப்படையில் சண்டையே போட்டக்கூடாது. வேண்டவே வேண்டாம் ஐயா, நாடு கெட்டு போகும் ஐயா. நீங்கள் விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரிலாம் இருந்து எல்லாருக்கும் பரிசு கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் கமெண்டேஷன் சர்டிபிகேட் எல்லாருக்கும் வரும். நீங்கள் ஒரு ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக உங்கள் வாழ்க்கையிலே இதிலே பயன்பெற்றிருக்கிறீர்கள். உங்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு தான் நான் அவர்களை கைகூப்பி வணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I thank your parents. I thank your beloved parents for permitting you to participate in this historic marathon rally. In this historic marathon race. உங்க பெற்றோர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன், காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். I thank the police department of Tamil Nadu government. I extend my gratitude from the core of my heart.